ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு MW. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டார்க்கோட ஃபேமிலி ட்ரீயை பற்றி பார்க்கலாம். டார்க் சீரீஸில் மொத்தமாக 50 கேரக்டர்ஸ்க்கும் மேலே இருக்காங்க. இந்த சீரியஸ் உலகத்தையே ஒரு கலக்குன ஒரு ஜெர்மன் வெப் சீரிஸ். இந்த சீரிஸோட பெரிய காம்ப்ளெக்ஸ் என்னன்னா அதோட ஃபேமிலி ட்ரீ. கண்ணா பின்னான்னு ஃபேமிலிக்குள்ளேயே ரூப் கிரியேட் ஆகியிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள ஏன்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது, அவங்கள பின்னு வச்சுக்குவோம். ஒரு டிசாஸ்டர்னால உலகமே அழியுது, அதில் அம்மா அதாவது ஏ இறந்துடுறாங்க, பி மட்டும் உயிரோட இருக்கா. அடுத்து 30 வருஷத்துக்கு அப்புறம் பிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய டைம் டிராவல் பண்ணி 60 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டுறாங்க. அதுதான் ஏ, அதாவது அம்மா. அந்த ஏ பெருசாகி தான் பியை பெத்தெடுப்பாங்க. அந்த பி தான் 30 வருஷத்துக்கு அப்புறம் ஏவை பெத்தெடுப்பாங்க. யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குல்ல. அதுதான் டார்க் வெப் சீரிஸ். இந்த சீரீஸ்ல முடிவும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. ஸோ அதனால நம்ம டீப்பா பேசாம இந்த சீரீஸ்ல வர 4 பேரலல் ஃபேமிலி அவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த யூனிவர்ஸில் மொத்தமாக 3 வேர்ல்டு இருக்கும். ஆர்ஜின் வேர்ல்டு, ஆடம்ஸ் வேர்ல்டு, ஈவாஸ் வேர்ல்டு. ஆடம்ஸ் வேர்ல்டு இருக்க ஜோனஸ், ஈவாஸ் வேர்ல்டு இருக்க மார்த்தா. இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் பிறப்பான். அவன் தான் தி அன்னோன். இந்த அன்னோனுக்கும் ஆக்னஸ் நீல்சனுக்கும் ஒரு பையன் பிறப்பான். அவன் தான் ட்ராண்டே நீல்சன். இந்த ட்ராண்டே நீல்சன் ஜனாவை மேரேஜ் பண்ணுவான். இவங்களுக்கு 2 பசங்க பிறப்பாங்க. அவங்க தான் மேட்ஸ் நீல்சன், அப்புறம் உல்ட்ரிக் நீல்சன். உல்ட்ரிக் நீல்சன் கேத்ரினாவை கல்யாணம் பண்ணுவான். அவங்களுக்கு 3 பசங்க பிறப்பாங்க, மேக்னஸ், மார்த்தா. இந்த மார்த்தா ஆடம் வேர்ல்டுல இருக்க மார்த்தா. அப்புறம் கடைசியா மிக்கேல். இந்த மிக்கேல் தான் 2019ல டைம் டிராவல் ஆகி 1986க்கு போவான். அங்க மைக்கேல் கான்வால்டா நேம் சேஞ்ச் பண்ணி ஐனஸ் கான்வால்டோட தத்து மகனா வளர்ந்து பெரியவனாவான். மைக்கேல் கான்வால்டா மாறின மைக்கேல் நீல்சன் ஹேனாவை கல்யாணம் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் கான்வால்டு ஃபேமிலி உருவாகும். இவங்க 2 பேருக்கும் பிறந்த பையன் தான் ஜோனஸ். அதாவது ஜோனஸோட பையன் அன்னோன் தான் கடந்த காலத்துக்கு போய் அவங்க ஃபேமிலி ஜெனரேஷனையே உருவாக்குறான். அன்னோன், ட்ராண்டே நீல்சன், உல்ட்ரிக் நீல்சன், மைக்கேல் கான்வால்டு. அதுக்கப்புறம் தான் ஜோனஸ் கான்வால்டு. இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஜோனஸ் இல்லாம அன்னோன் உருவாக முடியாது, அன்னோன் இல்லாம ஜோனஸ் உருவாக முடியாது. கேட்கவே மிஸ்டீரியஸா இருக்குல்ல. இதுதான் பாராடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நீல்சன் ஃபேமிலியை பார்த்துட்டோம், கான்வால்டு ஃபேமிலியும் பார்த்துட்டோம். இப்போ டைடமன், ஈகான் டைடமன். அவனுக்கு கிளவுடியா டைடமன் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணுக்கு ரெஜினா டைடமன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிறப்பா. அவளுக்கு பிறந்த பையன் தான் பேட்டோஸ். இதுதான் இவங்க ஃபேமிலி. இப்போ பிரச்சனை என்ன ஆகும்னா ஹேனா கான்வால்டு இருக்கால, அவ பாஸ்டுக்கு போயிட்டு ஈகான் டைடமன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்கும். அந்த பொண்ணு தான் சில்ஜா. இந்த சில்ஜா தான் பாட்டோஸ் டைடமனை கல்யாணம் பண்ணுவா. அவங்க 2 பேருக்கும் 2 பசங்க பிறப்பாங்க. அவங்க தான் நோவா, அப்புறம் வந்து ஆக்னஸ் நீல்சன். இந்த ஆக்னஸ் நீல்சன் தான் ட்ராண்டே நீல்சனோட அம்மா. ஆல்ரெடி ஆக்னஸ் நீல்சன் இந்த லூப்ல நீல்சன் ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. நம்ம ஹேனா அதாவது ஜோனஸோட அம்மா சும்மா இருக்காம பாஸ்டுக்கு போனதுனால சில்ஜா பிறந்துருவா. சில்ஜா மூலமா பாட்டஸ் டைடமன் ஃபேமிலி கூட லூப் கிரியேட் ஆகும். சோ ஹேனாவோட பொண்ணு சில்ஜா, சில்ஜாவோட பொண்ணு ஆக்னஸ், இவங்க 3 பேரும் தான் நீல்சன் டைடமன் கான்வால் ஃபேமிலி இன்டர்லிட் ஆனதுக்கு காரணம். இப்போ ரிமைனிங் இருக்கிறது டாப்லர் ஃபேமிலி. அதுல ஃபர்ஸ்ட் ஹெல்ஹா டாப்லர். இவனோட பையன் பீட்டர் டாப்லர். இவன் சார்லட்டை கல்யாணம் பண்ணுவான். அவங்களுக்கு பிரான்சிஸ்கா அப்புறம் எலிசபெத் 2 பொண்ணுங்க பிறப்பாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா வேர்ல்டுலயும் நியூக்ளியர் பவர் பிளானட் வெடிக்கும். அதனால உலகமே பாதி அழிஞ்சிரும். அந்த பிளாஸ்ட்ல சார்லட்டும் இறந்துருவா. நான் வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, அம்மா பொண்ணு, அது இவங்க லூப் தான். சார்லட் இறந்ததுக்கு அப்புறம் எலிசபெத் பெரியவளாவா. அவ நோவாவை கல்யாணம் பண்ணுவா. இந்த நோவா சில்ஜாவோட பையன். இவனுக்கும் எலிசபெத்துக்கும் தான் சார்லட் பிறப்பா. அவளை 60 வருஷத்துக்கு பாஸ்ட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அவ வளர்ந்து பெரியவளாகி பீட்டரை கல்யாணம் பண்ணி தான் எலிசபெத் பிறப்பா. சார்லட் தான் எலிசபெத்தோட அம்மா. சோ எலிசபெத் தான் சார்லட்டோட அம்மா. இப்படி தான் இந்த 4 ஃபேமிலியும் ஒருத்தர் கூட ஒருத்தர் ரிலேட்டட் ஆகி இருப்பாங்க.